நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபிஷ்ஷிங் எங்கேயும் போகலை. நம்ம ஒரு வார காலமாக எங்கிட்டுமே நவள முடியல நண்பா. என்ன காரணம் அப்படின்னா ஃபீவர், காய்ச்சல், எந்திக்க முடியல. ஆஸ்பத்திரியில் தொடர்ந்து ஊசி போட்டு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. அதனால தான் இந்த 2-3 நாளாக உங்களுக்கு வீடியோ தொடர்ச்சியாக வந்திருக்காது. ஷார்ட்ஸ் மட்டும் நம்ம தம்பி பிடிச்சதை மட்டும் போட்டிருந்தேன். அதனால தான் இந்த ஃபுல் வீடியோ என்னால் கொடுக்க முடியல. நம்மளும் ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஓடணும். ஒன்றும் நம்ம நினச்சது எதுவும் நடக்கலை. அதுக்கு முன்னே காய்ச்சல் படுத்தது தான் மிச்சம். இன்றைக்கி எதை பற்றி வீடியோ அப்படின்னா சிமானோ எஃபெக்ட்ஸான். சரிங்களா? எனக்கு இந்த ரீலை பற்றி பேர் தெரியாது. இந்த ரீல் பார்த்துக்கோங்க. இதை தான் நம்ம பிரித்து காட்ட போகிறோம். இதை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ணி காட்ட போகிறோம். நான் இப்படி தான் சர்வீஸ் பண்ணி இவ்வளோ நாள் ஓட்டிக்கிட்டு இருக்க காரணம் இப்படி தான். நம்ம எல்லாமே நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு செலவுகள் கொஞ்சம் குறையும். அடுத்த ஆட்களை நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுத்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். இதே நீங்களே சர்வீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீல் அப்படியே இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதாவது கூட கொஞ்சம் நாள் ஓடும். இப்போ நீங்கள் இப்படியே வச்சு ஓட்டினீங்கன்னா இதில் உப்பு தண்ணி போட்டிருக்கும், உள்ளே ரஸ்ட் ஆகும், இந்த அதாவது க்ரீஸ் இல்லாமல் போயிடும். அதனால் அப்படியே ஸ்டக் ஆகும். நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க இதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா தரமாக இருக்கும் நண்பா. ஆனால் இதை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஆட்டம் பாருங்களேன், இது பேரிங் ப்ராப்ளம். ஷிமானோவுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபேர் பார்ட்ஸ் கிடைக்கும். அது நீங்கள் ஆன்லைனில் இந்த இதில் உண்டு. யூடியூப் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். நான் எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தகவல் தரேன். அதில் நம்ம ஃபேர் பார்ட்ஸ் எல்லாமே வாங்கிடலாம். இதில் ஒரு பொருள் போயிருக்கும், நான் எப்படிப்பா மாற்றுறது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஃபேர் பார்ட்ஸ் தம்பி ஒரு இடத்துல வாங்கினாங்கன்னா அந்த கான்டாக்ட் நம்பர் கிடச்சிட்டாலும் உங்களுக்கு தரேன். சரிங்களா? கமெண்டில் கேளுங்க, நான் தரேன். இதை எப்படி பிரிக்கிறோம், எப்படி சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மோட்டரை எப்படி பிரிக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த பாருங்கள், இது நம்ம கிளிப்பு டைட் வச்சுன்னு வரோம்ல, அதை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாமா காட்டுவேன் அப்படின்னு நினைப்பீங்க. தெரியாத நண்பர்களும் யூஸ் ஆகும். இந்த மூடி கட்டினோடனே இது ரிலீஸ் ஆகிரும். இதே ஒரு சில நண்பர் கேட்குங்க, ரைட் ஹேண்டு யூஸ் பண்ணுறது எப்படி, லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணுறது. இதை கலட்டி இந்த பக்கம் போட்டிங்கன்னா ரைட் ஹேண்டு, இதை கலட்டி இந்த பக்கம் போட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு. 2 பக்கமுமே ஹேண்டில் சேரும். புதுசாக பழகிற நண்பர்களுக்கு இது தெரியல, அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? நிறைய நண்பர்களுக்கு தெரியும். எந்த பக்கம்னாலும் இது சேரும். இங்கிட்டு போட்டாலும் சேர தான் செய்யும். நம்ம வேணுங்கிற சைஸ்க்கு நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? இதை கழட்டி இதை ஓரமாக வச்சுருவோம். எந்தெந்த ஸ்பேர் எந்தெந்த இடத்துல கலட்டுறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக லூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கையை வச்சு இது தூக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் சுற்றிட்டே தான் இருக்கணும். இந்த கட்டவரில் வச்சுக்க பார்த்தீங்களா, இதை வச்சு லேசாக புஷ் பண்ணிங்கன்னா அப்படி மேலே வரும். லூஸ் பண்ண மேலே வந்துடும். வந்துட்டு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது உள்ளே தான் இந்த சிஸ்டம் தான் இருக்கும். நம்ம இது எதையுமே நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். இதில் ஒன்றுமே இல்லை. இதில் ஃபேரிங்கோ எதுவுமே இருக்காது. இந்த மண் ரெஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம செத்தியோவில் ஆயிலோ எதாவது விட்டு வச்சா போதும். இதை நம்ம எதுவும் பேக் பண்ணலை. அதனால் இது உள்ளே எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். கடற்கரைக்கு கொண்டு பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மண்கள் உள்ளே போய் கரன்னு ஒரு சத்தம் கேட்கும். அதுதான் காரணம். என் மோட்ரு கரக்குன்னு சத்தம் கேட்குன்னு ஒரு சில பேர் சொல்லுவீங்க. நம்மளை அறியாமல் நம்ம ஒரு மீன் அடித்தாலோ எதுலையோ கடற்கரை ஓரங்களில் போட்டுருவோம். அந்த நேரங்களில் இந்த மாதிரி மண்கள் இந்த மண் தெரியுதுங்களா, இந்த மண் இதில் பட்டு இதில் புழுந்து இந்த சாப்பிட்டு விழுந்து உள்ளே போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக தான் நடக்கும். உடனே மொத்தமாகலாம் போயிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். அதுக்காக தான் அந்த சர்வீஸ் பண்ண சொல்கிறேன். எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுக்கிடுவோம். இன்னும் இந்த இதில் ஒரு ஸ்க்ரூ பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூவை தான் கழட்டணும். இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். வந்துட்டா இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்த நலிச்சிடக்கூடாது. ஸ்பேனர் எதாவது வச்சு கழட்டணும். எப்படின்னா ஒவ்வொன்று டைட் வச்சோம்னா கலரும் ஒவ்வொரு மாடல். சரிங்களா? ஸ்பேனர் பிடிக்க முடியும். இந்த பாருங்க, இது லூஸ் மாடல் தான். ஒன்று டைட் பண்ணால் எப்படி ஆகும், அதாவது இப்படி லூஸ் பண்ணோம்னா டைட் ஆகும், டைட் பண்ணோம்னா லூஸ் ஆகும். இது அப்படி கொடுக்கல. உங்களுக்கு சும்மா சாதாரணமாக நட்டுலாம் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி தான் வருது. சரிங்களா? ஸ்பேனர் வச்சு கட்டினோன்னே இந்த வந்துட்டுங்களா,
அந்த நட்டு. இது டேமேஜ் ஆகாமல் இருந்துக்கணும், இருந்தால் தான் நமக்கு டைட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கருகருன்னு எப்படி இருக்குது பாருங்களேன், இன்ஜின் ஆயிலில் பட்ட மாதிரி. இதே என்ன இப்படி மூவ் பண்ணோம்னா இந்த இடம் வந்துடும். ரைட்டுங்களா? தனியாக பிரிஞ்சுட்டா இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நம்ம இந்த கீழே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க இடத்துல இருக்கு. சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு எங்கிட்ட போட்டு இழுத்துட்டிங்கன்னா பிஞ்சிரும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஸ்டாரை போட்டு விடணுமே. ஸ்டாரை போட்டுட்டு இந்த இடத்த கட்டணும். சரிங்களா? இந்த இடத்த கட்டிட்டோம்னா ஒரு பொடி ஸ்க்ரூ வந்துச்சுங்களா, அவ்வளோதான். இந்த இடம் ரிலீஸ் ஆகிரும். முடிச்சு என்ன காரணம், எதுக்காக இதை கழட்ட சொல்கிறேன்னா, இந்த இடத்துக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இது வெளியே போட்டிருக்கான். ஓகே, இதில் ஒரு வெளியே போட்டிருக்காங்க. இது வந்து ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஒரு இடைஞ்சலாக இருந்துடக்கூடாது, அதுக்காக இதை கழட்டிக்கணும். சரிங்களா? ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாடலில் போடுறாங்க. இந்த மெயினான ஸ்க்ரூ வந்து இந்த 1 2 3 4, இந்த 4 கழட்டிட்டிங்கன்னா இந்த டாப்பு தனியாக கலண்டுரும். ரெண்டு கழட்டிட்டோம். நாலாவது ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. சரிங்களா? நாலாவது ஸ்க்ரூ கழட்டியாச்சு. இனிமே எப்படி ஓப்பன் பண்ணுறது? சிம்பிளாக வந்துடும் நண்பா. ஓப்பன் ஆகிட்டா இப்படி தான். இது உள்ள மெக்கானிசம்னு பெரிய அளவுலலாம் இருக்குது. ஒரு நிமிஷம்ங்க. இந்த உள்ளேருந்து ஒன்று வருது பார்த்தீங்களா, இந்த காடி மாரி. இந்த காடி வெளியே வச்சுக்கணும். வெளியே வச்சுக்கிட்டு இந்த இடத்த இழுத்தோம்னா வெளியே வந்துடும். இந்த வந்து பார்த்தீங்களா ஈஸியாக. இந்த காடி இப்படி வெளியே இங்கே உள்ளே இருந்துச்சுன்னா இந்த இடம் தட்டும், வெளியே வராது. அதனால் இந்த காடி இங்கே வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு வெளியே புஷ் பண்ணிங்கன்னா இந்த மெயின் ஷாஃப்ட் வெளியே வந்துடும். எப்படி இருக்குது பாருங்கள், குறன்னு உள்ள மண் இருக்குது, என் கையில் ஃபீல் ஆகுது. இதை நம்ம எல்லாமே நம்ம தின்னரை வச்சு நல்லா கழுவி திருப்பி க்ரீஸ் வச்சு உள்ளே ஏற்ற போகிறோம். அவ்வளோதான். இவ்வளோ தான் ரீல் ரிப்பேர் பார்க்குறது. பெரிய மெயினான பார்ட்ஸ்லாம் நீங்கள் கழட்டக்கூடாது. இந்த இருக்கு பாருங்க, இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும் தெரியுதுங்களா, ஸ்க்ரூ இருக்கா. இதை கழட்டிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு ஊறி வெளியே வந்துடும். இந்த இடம் வெளியே வந்துடும். இல்லை ஸ்கூல் சுற்றுற இல்லை மெயினான ஸ்பாட் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இதுவுமே வெளியே வரும். இது எப்படின்னா இந்த புஷ் பண்ணிப்போம், உள்ளே இருக்கும் இங்கே இருக்கு பாருங்க. இந்த சாப்பிட்டு இது உள்ளே இருக்குது பாருங்க, இதை வருதுங்களா வெளியே. இந்த இடத்த கரெக்டாக பிடிச்சி அந்த உள்ளே விட்டு இந்த வந்துட்டு இந்த இடம் இங்கேருந்து எடுக்கணும். இங்கேருந்தால் உள்ளே புல் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கேருந்து தூக்குனீங்கன்னா வராது, இப்படி தான் எடுக்கணும். சரிங்களா? எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பொசிஷன் தனியாக வந்துடும். இது நம்ம எல்லாத்தையுமே நம்ம தனியாக வாஷ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் எடுக்கிறேன். அப்படி பாருங்க, எல்லாமே கிளியராக வெளியே வந்துடும். மெயினான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். இது உள்ள ஃபேரிங் சிஸ்டம் தான் இருக்கும். இதையும் நம்ம கழட்ட முடியும். இதை கழட்டணுன்னா டப்பி மாதிரி சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸ்ப்ரிங் சிஸ்டமில் இருக்கும், உள்ள பொட்டி ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். அது டப்புன்னு ரிலீஸ் ஆகிடுச்சின்னு வைங்களேன், திருப்பி நீங்கள் அசம்பிள் பண்ணுறதுக்கு பெரிய சிரமமாக இருக்கும். உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணும், எளிமையாக சொல்லிக் கொடுக்கணும் தான் இந்த இதை சொல்கிறேன். ஏன் இதையும் கழட்ட தெரியாதா அப்படின்னா இதையும் கழட்டிடலாம். கழட்டினா உங்களுக்கு புரியாது நண்பா. புதுசாக பார்க்குற நண்பா சர்வீஸ் பண்ணால் இது மட்டுமே போதும். சரிங்களா? அதனால் இதை வந்து தின்னருன்னு ஊற்றி நீங்கள் கழுவினாலே போதும். நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்தே நீங்கள் செய்யுங்க. ஓகேவா? நம்ம ஒரு ஷர்ட் எடுத்துருக்கோம், ஓட்டை சட்டை மாற்றுக்குறோம். ஷர்ட் எடுத்துருக்கோம், கொஞ்சோண்டு தின்னர். ஓகே, சம்மன் இருக்குங்கப்பா. தின்னர் ஊற்றி வச்சுருக்கோம். இதில் பேரிங் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. இதுலேயுமே பேரிங் வரும். இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த பேரிங் வரும். இந்த இடத்துல பேரிங் வரும். இந்த சாப்பிட்டு ஆடிச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இந்த ஷேக்னால தான் வரும்.
இந்த பேரிங் போனாலும் உங்களுக்கு அந்த ஆட்டம் இருக்கும். சரிங்களா? இந்த பேரிங் மாற்றினாலே உங்களுக்கு அந்த ஆட்டம் குறையும். இந்த பக்கம் பேரிங் கொடுக்க மாட்டாங்க, இதில் கொடுக்கல, ஒன் சைடு தான் இருக்குது. இங்கே பாருங்கள் நண்பா, இந்த மிஷினில் என்ன ப்ராப்ளம், எதுக்காக ஷேக் ஆச்சுன்னு நானே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். பாருங்கள், தேய்மானம் நண்பா, தேய்மானம். தெரியுதுங்களா? தெரியுதா? இதில் காட்டுங்க. சரிங்களா? இந்த மிஷினில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பேரிங்கையும் இந்த ஒரு சாஃப்ட்டையும் மாற்றினா சரியாயிடும். சாஃப்ட்னா இந்த முழுசாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நானே ஸ்பேர் கிடைக்குதான்னு தெரியல, பார்த்து வாங்கிட்டு உங்களுக்கு மாட்டிட்டு தகவல் சொல்கிறேன். இந்த இடம் தான் இதில் ப்ராப்ளம். தேஞ்சிருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த கிராங்க் பக்கத்தில் தெரிஞ்சிருக்குங்களா, இதுதான் ப்ராப்ளம். இதனால தான் இது கிசுக்குன்னு இப்படி ஒரு பக்கம் அசைஞ்சு ஓடுது. இது வந்து இந்த மாதிரி மட்டமாக இருக்கக்கூடிய இடம். இந்த பக்கம் மட்டமாக இருக்கும், இந்த பக்கம் குழிவாக இருக்கும், தேஞ்சிட்டு ஒரு சைடாக. இதுதான் இதில் உள்ள ப்ராப்ளம். இதே பித்தளையாக இருந்தால் கூட கொஞ்சம் தாங்கும். இது வந்து அலுமினியம் தானே, ரொம்ப வேகமாக தேஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம யூசேஜ் அதிகம். சரி, இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவோம். தின்னரில் போட்டு நல்லா வாஷ் அவுட் பண்ணிடுவோம். பேரிங்கி, புஷ்ஷு எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. இதை நம்ம ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிடுவோம். சரிங்களா? இப்படி நல்லா தின்னரில் ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் போகலன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. எனக்கு வந்து ஸ்பேர் தேஞ்சிருக்கு, அதனால தான் கொஞ்சம் இழுப்படியாகும். ஸ்பேர் வாங்கி தான் மாட்டோன்றோம். ஆனால் ஓடும், இப்போதைக்கு ஓடணும்னா லைட்டாக வச்சுக்குன்னு ஓடும். நான் இதை மாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இடத்துல மண்ணுலாம் இருக்கிறதா நம்ம மண்ணெலாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிடுவோம், அது ஊறட்டும். இந்த உள்ள மண் எப்படி இருக்கு, அந்த க்ரீஸாக பாம் ஆயிரும் மண்ணும். இது உள்ளெல்லாம் போகாது, இது உள்ளே வந்துட்டுங்களா? அப்படி தான். இதையும் எடுத்துடலாம் நண்பா, இதையும் வெளியே எடுத்து செய்யலாம். உங்களுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அப்படி செய்கிறேன். முடிஞ்சுங்களா? க்ளீன் ஆகிட்டு எவ்வளோ மண் இருக்குது பாருங்க உள்ள. நம்மளை அறியாமல் இப்படி மண்ணில் போட்டு இழுக்கிறதுனால தான் அந்த மோட்ரு கரெக்டுன்னு சத்தம் கேட்குறது. பாருங்க, அவ்வளோ மண் தான். முடிஞ்ச அளவுக்கு சர்ஃப் ஃபிஷிங் மாதிரி போனீங்கன்னா, ரீலை பாதுகாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை வராது. சரிங்களா? இதை நம்ம தொடச்சி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் போவோம். சரிங்களா? நம்ம ஓரளவு கழுவிட்டோம் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். கரீன்னு இந்த கழிவாயில் மாதிரி இருந்த பாருங்கள், இப்படி இருக்கு பாருங்க. இந்த ஃபேர் ஷேப் எல்லாத்தையும் கழுவி வச்சுருக்கோங்க பாருங்க. சரிங்களா? மாதிரி நீட்டாக அப்படி கழுவி வச்சுக்கோங்க. இப்படி தின்னர் போட்டு நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள பழைய ரஸ்டானது எல்லாமே வெளியே போயிடும். நான் பேரிங்லேருந்து எல்லாமே கழுவி தான் வச்சுருக்கேன். சரிங்களா? இதையுமே எப்படி கழுவுனேன் அப்படின்னா, நம்ம தின்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தின்னர் நல்லா ஊற்றி நல்லா ஃப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சி இதில் எப்படி எடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல கருப்பே இருக்காது, அவ்வளோத்துக்குள்ளே கிளியராக எடுத்திருக்கேன். இப்போ இது உள்ளே எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. நான் இந்த அங்கிட்டேருந்து ஊற்றி இங்கிட்டாமல் க்ளீன் பண்ணேன், உங்களுக்காக காட்டுறேன். பாருங்கள், இதில் பேரிங் மாதிரி உண்டு. நீங்கள் இப்படி ஊற்றினாலே அது அப்படி கூடி வரும்போது கிளியராகிடும். அதை அப்படி சுற்றணும் நீங்கள். அந்த பேரிங்கில் உள்ள ரஸ்ட்டோ எதாக இருந்தாலும் வெளியே இறங்கிடும். இதை வந்துட்டு பார்த்தீங்களா, கருன்னு இருக்கும், தெரியுதுங்களா? நம்ம இங்கிட்டு கூடி ஊற்றும் போது அங்கிட்டு கூடி வரும். கொஞ்சம் தின்னர் மட்டும் கொஞ்சம் செலவாகும். அப்படி தான் நீட்டாகிடும். உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தான் நான் சொல்லிக் கொடுக்கேன். சரிங்களா? அவ்வளோதான். இந்த இடத்த க்ளீன் பண்ணியாச்சு. டோட்டலாகவே நல்லா துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கிடுவோம். சரிங்களா?
அப்படியே நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் கருகருன்னு இருக்கிறதெல்லாம் போயிடும். இந்த மாதிரி ப்ரெஸ் வச்சு தான் தேய்க்கலைங்க. கரெக்டாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் தெளிவாக ஆயிரும். இந்த கருன்னு இருக்கும்ல அதெல்லாம் போயிடும். அதுக்காக தான் அதை க்ளீன் பண்ண சொல்கிறது. எல்லாம் திருப்பி புது பீஸ் வைப்பீங்க, அதுவும் கருப்பு கலரில் ஆயிரும். இப்போ தங்கமாக இருக்கும். சரிங்களா? நம்ம மாட்டுறது எப்படி பண்ணுவீங்கிற பார்த்துருவோம். நம்ம மிஷினோட ஸ்பேர்ஸ் ஃபுல்லாகவே இவ்வளோ தான். சரிங்களா? நம்ம இந்த கிளிப்பு கிளாம்பெல்லாம் நான் கழட்டலை, எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். அவங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள், நான் இதை காட்டுறேன். சரிங்களா? இது எப்படி அப்படின்னு. இது ஒரு சின்ன ப்ராசஸ் தான், ஒரு ஃப்ரிங்கு மட்டும்தான் இருக்கும் இதுக்குள்ளே, பெரிய அளவு வேலைலாம் கிடையாது இதுக்குள்ளே. சரிங்களா? இதில் தான் கொஞ்சம் வேலைப்பாடு, அதனால தான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். எப்படி கலெக்டணுமோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸாக வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் மாற்றி போட்டாலும் சேராது. இப்போ இதில் ஒரு புஷ் வேணும், இந்த புஷ்ஷை காணும், ஒரு புஷ்ஷை மிஸ் பண்ணிட்டேன். என்ன எப்படி மாட்டேன், எதில் இருக்கும் அப்படின்னா தின்னரில் வச்சுருக்கேன் நண்பா. இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபாட்ஸை நீங்கள் விட்டால் கூட சொதப்பிடும். அதுக்காக தான் திருப்பி காட்டுறேன். சரிங்களா? நான் இப்போ தான் துடைக்கிறேன். இது பேரிங் கிடையாது, சின்ன புஷ்ஷு தான். இந்த புஷ்ஷை வந்து இது உள்ளே போடணும். இதில் ஒரு சின்ன காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்காங்களா? 2 காடி இருக்குங்களா? இதில் காடி தெரியுதா? என் செல்லு கொஞ்சம் சரியில்லைன்னு, அதனால தான் உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அதனால தான் இவ்வளோ நேரம் காட்டியிருக்கேன். சாரி. இதில் 2 காடி இருக்கும், சின்ன காடி. இந்த காடி மாதிரி இது உள்ளேயும் ஒரு காடி இருக்கும். அந்த காடியில் கரெக்டாக போய் இது போய் இப்படி உட்காரணும். இந்த பொசிஷனில், இந்த பொசிஷனில் இல்லை, இந்த பொசிஷனில். சரிங்களா? இதை உள்ளே போட்டுருவோம். இது உட்காந்துட்டா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கரெக்டாக போய் பொசிஷன் உட்கார நமக்கு தெரியும். இதை எல்லாத்தையும் அசம்பிள் கரெக்டாக ஒரு கேப் இல்லாமல் கரெக்டாக கொண்டு போகணும். இவ்வளோ நேரம் வெளியே கிளப்பிட்டுருந்துச்சி, உள்ளே போயிட்டு பார்த்தீங்களா மட்டமாக இருக்கான். இதுதான் அதில் உள்ள டெஸ்ட்டு. மேலே கிளப்பிக்கிட்டு இருந்துச்சி அப்படின்னா ஒழுங்காக உட்காரலான்னு அர்த்தம். இப்போ மட்டமாக இருக்குது, உள்ளே உட்காந்துருச்சு காடிக்குள்ளே. நம்மளாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காடியே தெரியும். சரிங்களா? சரி, ரைட்டு. நம்ம இதை வந்து போட்டாச்சு, ஒரு இது மிக்ஸ் பண்ணியாச்சு. தெரியுதா? எனக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு கேமராவில் காட்ட முடியாது, ரொம்ப சாரி. ஃபிக்ஸ் ஆகிட்டு இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இதில் போட்டோமா ஆட்டோமேட்டிக் உள்ளே உட்காந்துரும். என்ன எல்லாத்தையும் உள்ளே போட்ட, ஒன்றுமே நீ வச்ச மாதிரி தெரில, க்ரீஸும் வைக்கல ஒன்றும் வைக்கல அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு சொல்கிறேன். அடுத்து நம்ம இதை போடணும். இது தேஞ்சிருக்கு, நான் உங்களுக்கு முதல்ல காட்டின பாருங்கள். இப்போ எவ்வளோ தெளிவாக தெரியுதுன்னு பாருங்கள். எவ்வளோ தேஞ்சிருக்குன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். என்னால் காட்ட முடியும்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஒரு 2 செகண்ட் நண்பா, கோவப்பட்டுறாங்க. என்ன எவ்வளோ கிளியராக தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த இடம் தேஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த இடத்த நம்ம ஃபுல்லாக மாற்றுற மாதிரி இருக்கும். மாற்றிட்டோம் அப்படின்னா சம்முன்னு ஓடும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். இதை தூக்கி நம்ம இப்போதைக்குள்ளே போட்டுருவோம். இப்போதைக்கு ஓடும், ஒன்றும் செய்யாது, லேசாக இப்படி ஓடும். சரிங்களா? இதை பிட்டிங்க உள்ளே போடுறோம். இதை போடுறதுக்கு முன்னாடி மெயினான காரணம் என்ன இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு நண்பர்களும் மாற்றி போட்டுருவீங்க. இதை போட்டுருவீங்க, போட்டுட்டு
திருப்பி செட் ஆகுது. அதனால் இதை வச்சுட்டு இந்த இருக்குது பாருங்கள் ஃபால்ட்ஸ், இதை தான் போடணும்பா. நிறைய தப்பு பண்ணுறாங்க, நான் பண்ணியிருக்கேன், நானே பண்ணியிருக்கேன்பா. அதனால் தான் காட்டுறேன் சரிங்களா. இந்த இதில் ஒரு காடி மாதிரி இருக்காங்களா, எஸ் மாதிரி விளைவு மாதிரி குழிவு மாதிரி இருக்கா, அது இந்த இடத்துல செட் ஆகணும். இதில் ஒரு காடி இருக்கும். எனக்கு முடியல. எடுக்கடா. பாருங்க, இதை உள்ளே போட்டோமா, இதை போட்டுட்டு சாப்பிட்டு ஒரு பொடி சாப்பிட்டு வச்சுருந்தேனே எங்கே பாப்பா பாருங்க. இப்படி நானே இப்படி தொலைச்சி தேடுவேன். ஒரு பார்ட்ஸ் மிஸ் ஆனாலும் மிஷின் பே தான். இதை அந்த சாப்பிட்டு இதை விட்டு இந்த இடத்துல ஒரு காடி இருக்கும், இதில் விட்டிங்கன்னா இங்கே உள்ளே போய் அட்டாச் ஆகும். உள்ளே போயிட்டுங்களா, ஃபுல்லாக காடி உள்ளே போயிடும். முடிஞ்சா இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா, மெயின் சாப்பிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியாதுங்கிறனால தான் நான் க்ரீஸ் அப்ளை பண்ணலை நண்பா. அதுதான் ரீசன் சரிங்களா. இதனால் உங்களுக்கு வந்து நான் என்னென்ன காடி காட்டுறேன், என்னென்ன விஷயம் காட்டுறேன்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதனால தான் இப்படி காட்டிக்கிட்டு இருக்கேன். இது சாப்பிட்ட த்ரெட்டு மரம் இருக்கும், மரம் மேல் சைடு ஹோல்ஸ் இருக்கும், அது கீழ் சைடு. இந்த இடத்துல இந்த பொசிஷனில் விடணும். இந்த பொசிஷனில் உள்ள விட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து அட்டாச் ஆகிரும். எது உள்ள போகுது பாருங்கள், வீடுங்களா அப்படி தான் ஆகிடுச்சா. இந்தமாதிரி லேசாக கருகருன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளே சாப்பிட்டு உள்ளே இருந்துருக்கு. இதில் ஸ்க்ரூ எந்த ஸ்க்ரூ எதுக்குள்ளதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பட்டை ஸ்க்ரூ இதுக்குள்ளது. இதை நம்ம வந்து இப்படி ஒவ்வொன்று கொட்டிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க எது இதில் உள்ளதுன்னு. இதை இந்த இடத்துல வைக்கணும். எனக்கு கை மறைக்கல நண்பா, நான் காட்டுறேன். இதில் வச்சுன்ட்டு எனக்கு கை வேறு கொஞ்சம் பருங்கையா மாட்ட மாட்டேங்கி ஸ்க்ரூ. இந்த இருக்கு பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நண்பா. இந்த கஷ்டம் பார்த்தீங்களா, ஃபிட் பண்ணிட்டேன். ஸ்டாரு ஃபிட்டிங்கே போட்டாச்சு. ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இந்த புஷ் வெளியே போய் வரும். இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மெயின் பல்ல இந்த காடி இருக்கும், அந்த காடிக்கு நேராக உள்ளே கொடுத்தா மீட் லாக் ஆகிடும். இவ்வளோதான், ஃபிட் போட்டாச்சா. இவ்வளோ தான் மிஷினில் மாட்டக்கூடிய பொருள் நண்பா. பேரிங் தூக்கி நீங்கள் மேலே அப்படி இதில் போட்ட வேண்டியதான். ஏன்னா இந்த மூடிக்குள்ளே போவோம் அந்த பேரிங் சரிங்களா. இந்த பொசிஷனை இப்படி மூடுறது தான். வரேன், கரெக்டாக உட்காரலன்னா உட்காராது நண்பா. ரெடி, பர்ஃபெக்டாக உட்காந்துட்டுங்களா. கரெக்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக மூடிடும், இல்லை அப்படின்னா அது மூடாது. இப்போ எதுக்காக எடுக்கணும்னா, நான் க்ரீஸ் வைக்கல இல்லைன்பா, அதுக்காக தான் எடுக்கேன். நீங்கள் க்ரீஸ் இப்படி வந்து மூடிட்டு திருப்பி க்ரீஸ் வைக்கினா கூட இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு க்ரீஸ் வைக்கலை. இது நான் எதுக்காக க்ரீஸ் வைக்கல அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்பேர் மாற்றணும், உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். இந்த ஸ்பேர் மாற்றினா தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேறு மோட்ரு இருக்குது, அதனால் இது யூசேஜ் இப்போதைக்கு இல்லை. அதனால் இந்த ஸ்பேரை மாற்றி விரால் மீனுக்கு எதுக்காவது கொண்டு போயிடுவேன் சரிங்களா. இது இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி ஈஸியான முறையில் கழட்டி நீங்கள் வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். அவ்வளோதான், ஃபிட்டிங் போட்டாச்சு. இன்னும் அந்தந்த ஸ்க்ரூவில் அந்தந்த இடத்துல நீங்கள் அட்டாச் பண்ணிட்டாலே முடிஞ்சிச்சு சரிங்களா. ஒன்றும் பெரிய கம்போ சுத்திரவாளெல்லாம் கிடையாது நண்பா. எல்லாருமே நம்ம வந்து கற்றுக்கிட்டு எதுவுமே வரல. எனக்கு மீன் பிடிக்க ரொம்ப பிடிக்கும். 10 வருஷத்துக்கு மேலே நான் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். நான் யூடியூப்பில் வந்து தான் ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும் சரிங்களா. நிறைய நண்பர்கள் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது வைக்காது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி நான் அந்த இடத்துல வந்தேன். ஒரு 4 நண்பர்களுக்கு என்னால் முடிஞ்சதை சொல்லி கொடுத்துருக்கேன்னு ஒரு நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு 2 நண்பர் 3 நண்பர்களுக்கு பயன்பட்டால் கூட எனக்கு சந்தோஷம்தான். 4 நண்பர் இது என்ன வீடியோன்னு நினச்சி நீங்கள் ஏசினாலும் பரவாயில்ல, ஆனால் இது ஒரு 4 நண்பர்களை பயன்படும் அப்படின்னு நான் நம்பி போடுறேன்.
ஸ்க்ரூ அட்டாச் பண்ணியாச்சு. ஓகேங்களா, முடிஞ்சு. இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த டப்பி இந்த டப்பி தூக்கி லாக்க போட்ட வேண்டியதான். இதை நீங்கள் அசம்பிள் பண்ணுறது கரெக்டாக அதுவே அசம்பிள் ஆயிரும். சரிங்களா, சரி ஆயிடுச்சிங்களா. நட்டு இந்த இடத்துல போட்டு இது வேணால் ஏருக்கு மாற போட்டிங்கன்னா ஏறாது நண்பா, அதையும் சொல்கிறேன். கரெக்டாக ஃப்ரீயாக இவ்வளோ தூரம் போகணும் உள்ள வரைக்கும். சரிங்களா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மாற்றி ஏற்றிடாங்க நண்பா. த்ரெட்டு கிராஸ் ஆகிடுச்சுன்னா அந்த இடம் அடிபட்டுரும், அதுக்காக சொல்கிறேன். வச்சு இந்த ஸ்பேனர் வச்சு வைக்கும்போது கொஞ்சம் ஸ்லிப்பான மாதிரி இருக்கும், ஆனால் இதுதான் உங்களுக்கு சேஃப்டி. சரிங்களா, ஒரு நார்மல் டைட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்க்ரூ வரும், இந்த இடத்துல ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூ பொடி ஸ்க்ரூ இதை வச்சு இந்த இடத்துல போல் பண்ணிட வேண்டியதான். எப்படி ஆரம்பிச்சுன்னா அப்படியே முடிக்கிறேன்னா, இதில் இந்த டப்பி வாசர் மாதிரி இருக்கும், இந்த வாசர் கீழே, இங்கிட்டு குழிவு மாதிரி இருக்கும், இது மேலே. இதை மாற்றி போட்டாலும் சிரமந்தான், அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா, இதில் ஒரு வாசல் வருதுங்களா, இது இரும்பு வாசல். இப்படிதான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மேலே உள்ள கிண்ணம் பட்டாச்சிங்களா போட்டுட்டு இதை கொஞ்சம் மண்ணை துடைக்க மாட்டேங்கணும்பா. நமக்கு அளவுற மைண்டாக தான் இருக்குது. முடிஞ்சுதா, அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு மெயின் பார்ட்ஸ் மட்டும் இது மேடம். பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் நண்பா, நீங்கள் ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உடைஞ்சிரும். ஓகேங்களா, என்ன நம்ம ஹேண்டில் போட போகிறோம். ஹேண்டில் போட்டுட்டு லாக் போட்டாச்சு. ஒரு சத்தம் கேட்குங்களா, சத்தம் கேட்கா, நம்ம உள்ளே எதுவுமே வைக்கல, க்ரீஸ் எதுவுமே வைக்கல. நான் அந்த ஸ்பேர் மாற்றுறதுனால இப்போ எவ்வளோ தெளிவாக ஓடுது பாருங்க. இல்லை நான் ஏதாவது தப்பாக மாட்டிருந்தா இந்த அளவுக்கு ஓடாது. இந்த ஃப்ரீயாக சுற்றுதுங்களே, இந்த சுற்று இருக்காது, டைட்டாக ஓடும். இந்த ஃப்ரீயாக சுற்றாது. இப்போ நான் க்ரீஸ் வைக்கல, அதனால தான் இந்த குறுன்னு கேட்குது. க்ரீஸோ ஆயிலோ எதுவுமே போடல. இருக்கிறத க்ரீஸ் இருந்த எல்லாத்தையும் தொடச்சி கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு உள்ளே ஒன்றுமே இல்லாமல் மாட்டி வச்சுருக்கேன். அந்த ஒரே ஒரு ஸ்பேர் மட்டும் மாட்டணும், அதுக்காக அதை அப்படி மாட்டியிருக்கேன். சரிங்களா, இவ்வளோ தான் நீங்கள் ஸ்பேர் மாட்ட வேண்டியது. அசால்ட்டாக ஓடும். நீங்கள் இதை வச்சு இன்னும் ஒரு இப்போ ஒரு ரயில் வாங்குறீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் தான் வரும், அவ்வளோ நாள் தான் வரும்னு சொல்ல முடியாது. உங்களோட யூசேஜை பொறுத்து. நான் டெய்லியுமே கடலுக்கு போவேன், ஒரு நாளைக்கு 100 தடவை 50 தடவை காசு பண்ண வேண்டி இருக்கும். இப்போ ரொட்டேஷன் அதிகமாக விழுந்துக்கிட்டே இருக்கும்போது தேய்மானங்கள் அதிகமாக இருக்கும். இது எவ்வளோ தேஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ எவ்வளோ சுற்றிருப்பேன்னு பார்த்துக்கோங்க. மீனே அடிக்காமல் அவ்வளோ நாள் சுற்றுவேன், சுற்றி மோட்டர்லாம் போயிடும். நம்ம டெய்லி ஃபிஷ்ஷிங் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஹை ரேஞ்சில் பார்க்குறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லோ ப்ரைஸில் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே தேஞ்சிடும். இந்த வீடியோ ஒரு 4 நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஃபீவர்னால கொஞ்சம் லேட்டாக வரும், ஆனால் கட்டாயம் வரும் நண்பா. பாய்.